நிதிநிலை அறிக்கை கொஞ்சம் வேதனையான நிதிநிலை அறிக்கையாக தான் பார்க்குறேன். இதில் எந்த விதமான சாதனை திட்டங்களும் சொல்லப்படவில்லை. ஏற்கனவே சினிமா எடுக்கிறவங்க தானே, கதை வசனம் எழுதின தலைவருடைய குடும்பம் தானே, அதனால் புது புது தலைப்புகள் அதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், வருவாய் இழப்பு 20,000 கோடி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வருவாய் ஜிஎஸ்டினால் எவ்வளோ கூடி இருக்கு? அவ்வளோ பேரை ஏமாற்றி தேர்தல் வாக்குறுதியில் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எல்லாம் கப்ஸா விட்டுட்டு இன்னைக்கு எதையுமே அதை பற்றி நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லலை. பொய் சொல்கிறீங்க, சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. 30,000 ரூபாய். அன்பில் பொய்யா மொழிங்கிறத அன்பில் பொய் சொல்லும் மொழின்னு சொல்லலாம். உங்கள் தந்தையை போல இந்த திமுகவை விமர்சித்த ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. அந்த குடும்பத்தை பற்றி விமர்சித்த தலைவர் கிடையாது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த நிதிநிலை அறிக்கை கொஞ்சம் வேதனையான நிதிநிலை அறிக்கையாக தான் பார்க்குறேன். இதில் எந்த விதமான சாதனை திட்டங்களும் சொல்லப்படவில்லை. மொத்த பட்ஜெட்டோட மொத்த தொகை ஏறத்தாழ 3,48,548 கோடி. இதில் இந்த 24-25 இவங்க வாங்கக்கூடிய கடன் 1,55,000 கோடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏறத்தாழ 40% கடன் வாங்கி தான் இந்த திட்டங்களை எல்லாம் சரி பண்ண போகிறோன்னு அவங்க சொல்லதிலிருந்து நமக்கு புரியுது. இது என்ன பட்ஜெட்டு, என்ன திட்டம்? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை எல்லாம் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி, அதில் வார்த்தைகள் மட்டும் ஜாலங்கள். தாயுமானவர் திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம். ஏற்கனவே சினிமா எடுக்கிறவங்க தானே, கதை வசனம் எழுதின தலைவருடைய குடும்பம் தானே, அதனால் புது புது தலைப்புகள் அதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்தவித புது சாதனை திட்டங்களும் இல்லை. ஏற்கனவே பாரத பிரதமர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. புதியதாக மகளிர் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு எத்தனாயிரம் கோடி நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் யார் கொடுக்குறா? மத்திய அரசினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய வங்கிகள் கொடுக்குது, அதை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. குடிநீர் திட்டத்தை பற்றி பேசுகிறீங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் தமிழகத்தில் ஏறத்தாழ 60 லட்சம் வீடுகளுக்கு நெருங்கி குடிநீர் இணைப்பு கொடுத்து சாதனை செய்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள். 8 லட்சம் வீடுகள் கட்ட போகிறோம், 3,50,000 ரூபா செலவில். ஏற்கனவே இதைத்தான் பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் 7.5 லட்சம் வீடுகளும் கிராம பகுதியில் 7.5 லட்சம் வீடுகளும் கட்டி கொடுத்துருக்குறோம். ஏறத்தாழ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 92 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. 92 லட்சம் பேருக்கு சம்பளம் யார் கொடுத்துட்ருக்கா? என்ன உங்கள் திட்டங்கள் எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? விடியல் பயணத்தில் 50 லட்சம் பெண்கள் தினசரி பயன்படுறாங்க. என்ன 50 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் மட்டும் இந்த ஃப்ரீ பஸ்ஸை பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. இதை ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வருவாய் இழப்பீடு 20,000 கோடி எங்களுக்கு நஷ்டமடைகிறது. யார் காதில் சார் பூ சுத்துறீங்க? ஜிஎஸ்டி வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வருவாய் உயர்ந்திருக்கிறது என்ற கணக்கை காட்டாமல் தமிழக மக்களை ஏமாத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்க சார். ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒட்டுமொத்த வருவாயில் உங்களுக்கு 44,000 கோடி அதிகமாயிருக்கு. மத்திய அரசு ஏற்கனவே என்ன சொன்னது? ஜிஎஸ்டி வரி இழப்பீடு நீங்கள் சொல்வது போல 20,000 கோடி நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன, இதெல்லாம் நிதியமைச்சர் இதை படிச்சிருப்பாரா, பார்த்துருப்பாரா? முதலமைச்சர் இதை பற்றி கேட்பாரா? இந்த உதயசந்திரன் இதை பற்றி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. சார், வருவாய் இழப்பு 20,000 கோடி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வருவாய் ஜிஎஸ்டினால் எவ்வளோ கூடி இருக்கு? அந்த வருவாய் கூடாத பட்சத்தில் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் மாநில அரசு என்றெல்லாம் சொல்லித்தான் அந்த இழப்பீட்டு தொகையை மத்திய அரசு கொடுத்தது. இப்போ நம்ம என்னாச்சு? ரொம்ப சேஃபாக இருக்கோம். ஏறத்தாழ 44,000 கோடி இன்றைக்கு நமக்கு ஏற்கனவே வந்த வருவாயை விட ஒட்டுமொத்த வருவாய் 50,000 கோடியிலிருந்து இன்றைக்கு 94,000 கோடியாக உயர்ந்திருக்கிறதா இல்லையா? அதை உயர்ந்ததை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. 44,000 கோடி ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாடுடைய வருமானம் இரட்டிப்பு ஆயிருக்குன்னு பேச மாட்டேங்கிறீங்க. இது உயர்ற வரைக்கும், இந்த தொகை உயர்ற வரைக்கும் எந்த மாநிலத்துக்கும் வரி வருவாய் குறைந்தால் அதற்கு இழப்பீடாக நாங்கள் இதை தருகிறோம் என்று சொல்லி 22 வரை கொடுத்து வந்ததை நிறுத்திவிட்டோம் என்று சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டாக உங்களுக்கு தெரியவில்லையா?
இப்படி தான் ஒட்டு மொத்தமாக எல்லாமே பொய் பொய் பொய், எல்லா திட்டமும் பொய். புது பஸ் வாங்க போகிறீங்களா? கொடையோடு தான் போக வேண்டியிருக்கு. பஸ்ஸில் மழை வேணால் உள்ளே ஒழுகுது. ஒரு பெண் என்னன்னா சகோதரி கீழே பிளாட்டாக ஓட்டையாகி கீழே விழுகிறாங்க. ஒரு ஊரில் என்னென்னா படிக்கட்டே இல்லாமல் பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதில் ஆள் எட்டி பிடிச்சி ஜம்ப் பண்ணி சர்க்கஸில் மாதிரி மேலே போய் பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பஸ்ஸை பராமரிக்க வழி இல்லை, வக்கு இல்லை. ஒவ்வொரு தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் எவ்வளவு நாளாக போராடுறாங்க. ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மின்சார ஊழியர்கள் போராடுறாங்க, மக்கள் நல பணியாளர்கள் போராடுறாங்க. எந்த துறை இன்றைக்கு போராடாமல் இருக்காங்க? அவ்வளவு பேரை ஏமாற்றி தேர்தல் வாக்குறுதியில் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எல்லாம் கப்ஸா விட்டுட்டு இன்னைக்கு எதையுமே அதை பற்றி நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லலை. ஒவ்வொரு திட்டத்துக்கும் பள்ளிக்கூடங்கள் சீரமைக்க 1000 கோடி மத்திய அரசு அள்ளி கொடுக்குதுங்க. நீங்கள் சொன்ன எல்லா திட்டத்துக்கும் கிராம சாலைகளுக்கு நிதியா, கிராம சாலைகளுக்கு ஏறத்தாழ எத்தனை 1000 கிலோமீட்டர் பாரத பிரதமர் கிராம சாலை திட்டத்தில் தமிழ்நாட்டில் போட்டிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்முகமான பட்ஜெட். இதை நிதியமைச்சர் வாசிக்கும் போதே அவர் வருத்தத்தோடு தான் வாசித்திருப்பார் நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் கடைசியாக வந்து மத்திய அரசின் மீது தான் நிறைய குறைகள் வைக்கப்பட்டது. நீங்களே ஜிஎஸ்டி பற்றி சொன்னீங்க. மத்திய அரசு போதுமான பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து போதுமான நிதியை விடுவிக்கலை. அது வந்து எங்களுக்கு எதிர்பாராத செலவினத்தை ஏற்படுத்தியிருக்கு. மெட்ரோ ரயிலுக்கான நிதியை குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்கலை, அதுவும் செலவினத்தை அதிகப்படுத்திருக்கிற விமர்சனங்களே வச்சுருக்காரு. எப்படி பார்க்கலாம் சார்? மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியா பூரா நடக்குது. முதல் கட்ட ரயில் திட்டத்திற்கு உதவி வந்துவிட்டது, எல்லோருக்குமே தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த அறிவிப்பு வெளிவரும், அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவது மெட்ரோ திட்டத்திற்கும் நீங்கள் உதவி கேட்கத்தான் போகிறீர்கள், அதுவும் மத்திய அரசு செய்யத்தான் போகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்ததை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. 10.5 லட்சம் கோடி, ஏறத்தாழ சரியாக சொல்ல வேண்டும் சொன்னால் 10,72,000 கோடி உதயநிதி அடிக்கடி சொல்றாரு. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க 6 லட்சம் கோடி நாங்கள் வரி கட்டணும், 2 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க சார், 10,72,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் வந்திருக்கு. இதை பொய் சொல்றீங்க, சட்டமன்றத்தில் பொய் சொல்றீங்க. நாங்கள் என்ன செய்யறது? பொதுக்கூட்டத்திலையும் போய் சொல்கிறீங்க, மக்கள் அவையிலையும் நீங்கள் சொல்கிறீங்க, சட்டம் இயற்ற அவையிலையும் தவறான கருத்துக்களை பதிவிடுறீங்க. பேரிடர் நிதியில் கடந்த ஆண்டு வரக்கூடிய 900 கோடி உங்களுக்கு முதல் கட்டமாக வந்துச்சா இல்லையா? ஒரு பைசா வரலன்னே சொல்கிறீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் உங்கள் எம்பிக்களே சொன்னாங்க எல்லாம் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய பரிசீலனை முடிந்த பிறகு நிச்சயமாக உதவி செய்வதாக தெரிகிறது. இதனால் இதை நம்ம குறையாக சொல்ல முடியாதுன்னு டிஆர் பாலு போன்றவர்கள்லாம் பேசலையா? எல்லா உதவியும் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக அளவில் மத்திய அரசு திட்டங்களை கொடுத்திருக்கிறது. ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், நகை கடனை தள்ளுபடி பண்ணுவேன், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன், ஒரு கடனையும் தள்ளுபடி பண்ணல. ஆனால் 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய். நம்ம இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா வரக்கூடிய தவணை தொகைக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ 50 லட்சம் விவசாயிகளுக்கு ஏறத்தாழ 48,80,000 பேர், ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. 30,000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பெருசாக நீட்டி முடக்கிறீங்க. மகளிர் உரிமை தொகை பற்றி பேசுகிறீங்க, மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறீங்க. 65% ஏறத்தாழ 40% வச்சுக்கிட்டாலும் 60% மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு கிடைக்கல. ஒரு கூட்டத்தில் இருக்க 10 பெண்களை போய் பார்த்தா என்னம்மா உரிமை தொகை வந்திருக்கா, உங்களுக்கு வருதா, நீங்கள் வாங்குறீங்கன்னா சாரி எங்களுக்கு எங்கே சார் வருது, எங்களுக்கு கிடைக்கல சார், எங்கள் தெருவில் 2 பேருக்கு சார் வருது, எல்லா பெண்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாற்றுகிற பட்ஜெட் இது. ஒரு பஞ்சு மிட்டாய் பட்ஜெட், கரைஞ்சு போகிற பட்ஜெட் இது. தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பட்ஜெட் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இது நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவரை ஒரு அப்பாவியாக தான் நான் பார்க்குறேன். பாவம், அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா? நேற்றே நான் எக்ஸ் பதிவில் நான் போட்டிருக்கேன்.
பொய்யாமொழி பொய்மொழியாக மாற்றிட்டார். அன்பில் பொய்யாமொழிங்கிறத அன்பில் பொய் சொல்லும் மொழின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன இது என்ன கேணத்தனமாக இருக்குது சார். கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேட்பாருக்கு புத்தி எங்கே போச்சுன மாதிரி. நீங்கள் உரிமைத் தொகை எங்கள் திட்டம்னு நீ சொல்லி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தில் ஏறத்தாழ ஒரு பாதி பெண்களுக்கு கூட கிடைக்கல அந்த உரிமைத் தொகை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த உரிமைத் தொகை நீங்கள் கொண்டு வந்த திட்டம், நீங்கள் பட்ஜெட்டில் 7,000 கோடி கொண்டு வந்து அதுக்கு ஒதுக்குறேன்னு சொல்கிற திட்டம், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் 1,50,000 கோடி கடன் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இதில் மத்திய அரசு எப்படி தடுக்க முடியும்? ஒரு அமைச்சருக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா? இதை பற்றி நீங்கள் பேசிக்கிறீங்க, சட்டமன்றத்திலையும் பேசுவதா தகவல் வந்திருக்கிறது. என்ன நியாயம் நீங்கள் பேசுறது? உங்களுக்கு கொண்டு வந்த திட்டம், நீங்கள் நடைமுறைப்பட்ட திட்டத்தை மத்திய அரசு எப்படி தடுக்க முடியும்? அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துற வேலை தானே. மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது. இந்த பட்ஜெட்லேயே வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மாநிலங்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிப்பதன் மூலம் கடன் வாங்குவதை மத்திய அரசு தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன இது, என்னங்க இது? வந்து 3 வருஷத்தில் 3.5 வருஷம் ஆக போகுது. வந்ததுலேருந்து ஏறத்தாழ உங்கள் கடன் வருஷம் 1.5 லட்சம் கோடி கூடி இப்போ 3 லட்சம் கோடி கடன் வாங்குகிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. யார் உங்களை தடுத்தா? போட்டிருக்க பட்ஜெட் 3,48,000 கோடினா 1,50,000 கோடி 24-25 கடன் வாங்குறது தானேங்க பட்ஜெட்டே போட்டிருக்கீங்க. இப்படிலாம் சும்மா பொய் சொல்லக்கூடாதுங்க. பொய் சொல்வது மட்டுமே திமுக அமைச்சருடைய வேலையாக போச்சு. இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு வருது சார். கிட்டத்தட்ட எதிர்த்தரப்பு கூட்டணி உறுதி செய்திருச்சு. அவங்க போயிட்டுருக்காங்க. பாஜக தரப்புலேருந்து கூட்டணி இன்னும் என்னென்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம், மௌனம் காக்கப்படுது. ஏன் சார், எப்போ அறிவிப்பு வெளியாகும்பா? சார், மௌனங்கிறது தேர்தல் கூட்டணிக்கான வேலை. அது அகில இந்திய தலைமை எப்போ என்ன சொல்லுவாங்களோ அதை கடைப்பிடிப்போம் என்று மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை பலமுறை சொல்லிட்டாரு. களத்தில் நம்ம தயாராகும் சார். மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சி, இதுதான் மக்களுடைய குரலாக இன்றைக்கு இருக்கு. அந்த குரலை ஓங்கி ஒழிக்க செய்வோம். தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 25 எம்பிக்களை அனுப்புவோம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கூட்டணியை பற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு யாருக்கும் கவலை இல்லை. அரசியல்வாதிகளுக்கு, எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு தான் கவலை இருக்குது. நம்ம வெற்றி பெறுவோம், மக்களோடு நம் கூட்டணி என்று நம் தலைவர் சொன்ன வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும், கூட்டணி வந்தால் கொண்டாடுவோம், கூட்டணி வராவிட்டாலும் கொண்டாடுவோம். இது அரசியல். அகில பாரத தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதை கடைபிடிப்போம். அதிமுகவுடன் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியதன் மூலம் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதை அண்ணாமலை எளிதாக்கியுள்ளார் அப்படின்னு துரை வைகோ சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் சார்? துரை வைகோ ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஊரில் நின்னாலும் நீங்கள் தோக்க போகிறது உறுதி. ஒருவேளை முதல்வர் மு.க. ஸ்டாலினோ அந்த திமுகவோ உங்களுக்கு கேட்ட இடத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தந்தையைப் போல இந்த திமுகவை விமர்சித்த ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. அந்த குடும்பத்தை பற்றி விமர்சித்த தலைவர் கிடையாது. இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பேசுவதெல்லாம் மக்கள் வேடிக்கையாகத்தான் பார்ப்பார்கள். ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.